ஹலோ गाइस நம்ம 2 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிக்கிருக்கோம். என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் பிஹைண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ்க்கு தான். ஃபைனலா ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் அறிவிச்சிருக்காங்க வெளிய. அப்படியே அப்ப எப்ப எங்க எப்படின்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா 2024 மே வர வேண்டியது 25க்கும் போயிட்டு இப்ப நம்ம 26ல இருக்கோம். அடுத்த வருஷம் அதாவது 2027 ஜூன் 18 தான் ஃபைனல் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சில பல திருத்தல் வேலைகளையும் செஞ்சுக்கிருக்காங்க. அது பத்தின அப்டேட் நிறைய கிடைச்சிருக்கு. சந்தோஷம். அப்ப என்னெல்லாம் லீக் வந்திருக்குன்னு நீங்க கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆக போறது நம்ம பவுலர் மைல்ஸ் ஃபைட்ல தான். ரெண்டு பேருக்குமே ஒரு தரமான ஃபைட் சீன் ஒன்னு அமைச்சிருக்காங்க. மைல்ஸ் அவன் யூனிவர்ஸ்க்கு போகாம லாஸ்ட் சீன்ல எங்க போயிருப்பானா எர்த் 42க்கு போயிருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா அவனை கடிச்ச ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் வந்து மல்டிவர்ஸ் ரீதியா தாண்டி வந்து மைல்ஸை கடிச்சிருக்கும். எர்த் 42ல இருக்க மைல்ஸை தான் நம்ம ஸ்பைடர் கடிச்சிருக்கணும். அந்த ஸ்பைடர் அந்த மைல்ஸை கடிக்காதனால அவர் வந்து பவுலரா மாறிடுவார். சோ எப்படி பார்த்தாலும் அவங்க அப்பா செத்துட்டாரு. அது வேற கதை. அந்த எர்த் 42ல இருக்க டிஎன்ஏ தான் அந்த ஸ்பைடர்ல இருந்திருக்கும். அந்த டிஎன்ஏ ஸ்கேன் பண்ணி தான் நம்ம மைல்ஸ் என்ன செஞ்சிருக்கோம் எர்த் 42க்கு அனுப்பி வச்சிருக்கோம். அந்த கேப்ல நம்ம மைல்ஸ் போயிட்டு நம்ம பவுலர் கிட்ட நல்லா மாட்டிக்குவார். ஆனா பவுலர் தான் மெயின் வில்லனான்னு கேட்டீங்கன்னா அது தான் இல்ல. ஸ்டார்டிங்ல நம்ம மைல்ஸுக்கும் பவுலருக்கும் செம்ம சண்டை ஒன்று போனாலும் ஆனா கடைசியில வந்து பவுலர் மைல்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் ரைட் பண்ணிருக்காங்களாம். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கெல்லாம் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை வாங்க அடுத்தது பார்ப்போம். குவேன் அப்பா வந்து சாக இருப்பாரு. அது ஒரு கேனன் இவெண்ட். அது வந்து கட்டாயம் நடக்கணும். ஆனா அப்படி நடக்கல. குவேன் வந்து போயிட்டு அவங்க அப்பாவை வந்து காப்பாத்திருப்பான். ஆனா வந்து அங்க இன்கஷன் நடக்கிறதோ இல்லாட்டி கேனன் வந்து பிரேக் ஆகுறது அப்படி ஒரு விஷயமே நடக்கல. ஒருவேளை மிகல் நோகராட அந்த தியரி வந்து சில வேளை தப்பாவும் இருக்கலாம் சரியாவும் இருக்கலாம். அது அங்கே சொல்ல தெரியல. மிகல் சொல்ற மாதிரி அந்த கேனன் இவெண்ட் நடக்கலாம் தான். ஆனா அந்த கேனன் இவெண்ட் நடக்கிறத தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா? ஏதாச்சும் சொல்யூஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த பிஹைண்ட் ஸ்பைடர்வர்ஸ்ல கிடைச்சிருக்கு இன்னொரு பெரிய லீக் என்னன்னா மைல்ஸ் அப்பாவை சாவடிக்கிறதுக்கு பதிலா மைல்ஸ் அம்மாவை சாகடிக்கப்படும்னு ஒரு தியரி போய்கிட்டு இருக்கு. ஆனா மைல்ஸ் அம்மா வந்து வேற யாரு கையிலையும் சாக மாட்டாங்க. மைல்ஸ் கையிலேயே தான் சாவுவாங்க. ஆனா மைல்ஸ் தான் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியுமா? சோ இட் வில் பி a brutal ending. மைல்ஸ் அப்பா வந்து சாவறது வந்து ஒரு கேனன் இவெண்ட். அது கட்டாயம் நடக்கணும். இங்கிட்டு வந்து 42ல நம்ம மைல்ஸ் மாட்டிருக்கனால மிகேலுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை கொல்றது வந்து வெரி ஈஸி. அதனால மிகேலே கொல்லலாம் அவங்க அப்பா போயிட்டு. ஆனா மைல்ஸ் வந்து 42ல தான் இருக்காருன்னு மிகேல் உஷாராயிட்டாரோ மைல்ஸுக்கு சங்கு தான். சோ எப்படி அந்த தியரியை கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. பொறுத்து இருந்து பாப்பா எப்படி அமைக்க போறாங்க அப்படின்ட்டு. ஸ்பொட் இப்ப மல்டிவர்ஸ் ரீதியா வந்து த்ரெட்டா அமைஞ்சிருக்கான் எல்லாத்துக்கும். இப்ப சோ மைல்ஸ் ஃபேமிலியை வந்து கொல்றதுக்கு நம்ம ஸ்பொட் எப்பயும் ஐடியா போட்டான். ஆனா மிகேல் வந்து அதை தடுக்காம மைல்ஸ் அப்பாவை கொல்லையும் விடலாம். ஏன்னா அது தானே கேனன் ஈவென்ட். ஆனா அப்படி நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஸ்பொட் வந்து மல்டிவர்ஸ் ரீதியா அழிக்க போறான் தானே. அப்ப எல்லா யூனிவர்ஸ்க்குமே த்ரெட் இருக்கு. சோ பவுலர் அண்ட் மைல்ஸ் ஒன்றிணைப்பு அங்க நடக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஸ்பொட்டை வந்து எதிர்க்கிறதுக்கு சான்ஸ் கூட. வாட் இஸ் த ப்ரூஃப்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் அதாவது மைல்ஸும் நம்ம பவுலரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யற மாதிரி அங்க ஒரு போஸ்டர் ஒன்று லீக் ஆகிருக்கு. பவுலரோட இமேஜும் லீக் ஆகிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பவுலர் வந்து ஸ்பொட் உள்ளுக்கு போயிட்டு சண்டை போடுற மாதிரி எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் பாருங்க ஸ்பொட்டோட சண்டை போடுற மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கெட்டவனா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோட சேர்ந்து சண்டை போடுற கான்செப்டா தான் இதுல எடுக்க போறாங்க. பரவாயில்ல நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கெத்தா இருக்கும் அது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் வந்து கவலையா இருக்க மாதிரி நம்ம குவேன் வந்து மைல்ஸை வந்து சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் லீக் ஆகிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் வந்து அவங்க அம்மாவை இழந்திருப்பானா இருக்கும். அதை ஆறுதல் சொல்ற வகையில நம்ம குவேன் வந்து ஆறுதல் சொல்றாளா இருக்கும். பிஹைண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்ல நம்ம ஸ்பொட் தான் பெரிய ஒரு த்ரெட்டா இருக்க போறான். அடுத்து கிடைச்சிருக்க பெரிய லீக் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 டைப் அனிமேஷன் ஸ்டைல வந்து இதுல வந்து ரெடி பண்ணிக்கிருக்காங்களாம். ஒரு கேரக்டரையும் ரிவீல் பண்ணக்குள்ள அதுக்கு தனித்தனியான ஒரு அனிமேஷன் ஸ்டைல் அதாவது மெயின் 6 அனிமேஷன் ஸ்டைல வந்து இதுல ரெடி பண்ணிக்கிருக்காங்களாம். ரொம்ப டைம் எடுத்துக்கிறது வந்து இந்த அனிமேஷன் ஸ்டைலுக்கு தான். இது கொஞ்சம் வெறித்தனமா வேற லெவல்ல கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட தோட்டு. இது பெரிய ஹிட் ஆகணும்னு தான் நினைச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஸ்பைடர் பங்குக்குமே ஒரு தனி அனிமேஷன் சீரிஸ் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்கன்னா ஸ்பைடர் பங்க் ஓரிஜின் அவரோட டைம் லைன் அவரோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு தனி ஒரு அனிமேஷன் சீரிஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சுவரான்னு தெரியல. லீக் வந்திருக்கு. மேபி பண்ணலாம் அவங்க ஃபியூச்சர்ல. அடுத்து கிடைச்சிருக்க பெரிய லீக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்கு வரப்போறாராம். என்னடா சொல்றீங்க? உண்மையால வரப்போறாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா. அதை பேஸ் பண்ணி இன்சைட்ல ஒரு கதை ஒன்று போய்கிட்டு இருக்கு. எப்படி லைவுக்கு வரப்போறான்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் வார்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சீக்ரெட் வார்ஸ்ல அப்பியர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கு சோனி ஒத்துக்கணுமேப்பா. எப்படி அவங்க விடுவாங்க? அவங்களோட ஏலாது. அவங்க எல்லாம் இப்ப மார்வல் கையில ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் இருந்தா இந்த நேரம் என்னமாச்சு பண்ணிருக்காங்க. கொடுத்து தொலைச்சிட்டாங்களே. ஒன்னும் செய்யலாது. யாருக்குமே தெரியாத கேரக்டர்னு இல்லையே. ஸ்பைடர்மேன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். மக்களை வந்து ஈஸியா போயிட்டு ரீச் ஆகுறது அவங்களோட ஒன்றிணைஞ்சு நேபர்ஹுட்டா இருக்கிறது அந்த ஸ்பைடர்மேன். அதை வச்சு நம்ம நிறைய கான்செப்ட் செய்யலாம். பெரிய ஹிட் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இட்டர்னல்ஸ் தெரியாது, டிஃபெண்டர்ஸ் தெரியாது, பல பேத்த தெரியாது. ஆனாலும் ஸ்பைடர்மேன் தெரியாதவன் எவனுமே
சம்பந்தமே இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லூகாஸ்னு சொன்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா வாய்ஸ், அதாவது டப் பண்றதுக்கு நம்ம மார்வல் ஸ்டுடியோக்கு போயிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த கான்செப்ட் ஆர்ட் எல்லாம் காட்டி ஒரு கதை ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. ரீசெண்டா தான் நான் யூடியூப்ல பார்த்தேன், போட்டுருந்துச்சு. அதை நீங்களும் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. லூகாஸே இவங்க மைல்ஸ்ன்னு நினைச்சு போட்டுக்கு இருக்காங்க, ஏஐல எடிட் பண்ணிக்கிட்டு நல்லா தான் இருக்கு. சில வேலை எடுத்து போடலாம், சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லூகாஸை யாரு மைல்ஸா பாக்குறதுக்கு விருப்பமா இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்காதவங்களையும் பார்க்க வச்சுச்சு.